ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போலேருந்து ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் நடந்த ஒரு கதை தான். அப்போ அமெரிக்காவோட சிறந்த அதிபராக இருந்தது யாருன்னா தியோடோர் ரூஸ்வெல்ட்னு ஒரு மன்னன் இருந்தார். அப்போ அந்த தியோடோர் ரூஸ்வெல்ட் என்ன பண்ணாருன்னா, பொதுவாக அமெரிக்காவில் கரடிகளை வேட்டையாடுறது வழக்கம். இங்கே நம்ம இந்தியா போல் சிங்கம் புலி இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அமெரிக்காவில் கரடிகள் அதிகம். அப்போ அமெரிக்காவோட அதிபர் தியோடோர் ரூஸ்வெல்ட் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட அசிஸ்டண்ட்டோட கரடிகளை வேட்டையாடுறதுக்கு ஒரு கேம்ப் மாதிரி போகிறாரு. அப்போ போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேட்டையாட போகிற இடத்துல ஒரு 3 நாளாக கரடிகள் தேடுறாங்க. ஆனால் அவரோட கண்ணுக்கு கரடிகள் எதுவுமே படலை. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு 3 நாள் கழித்து அவரோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணான்னா, 4ஆவது நாள் போல் ஒரு கரடியை வந்து தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து மன்னன் முன்னாடி நிறுத்துகிறான். அப்போ அசிஸ்டன்ட் வந்து, மன்னா 3 நாளாக தேடி பார்த்தோம், கடைசியாக 4ஆவது நாள் தான் இந்த கரடி கிடச்சிச்சு, இந்த கரடியை நீங்கள் சுடலாம் அவங்கள்ட்ட மன்னன்கிட்ட அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான். அப்போ தியோடோர் ரூஸ்வெல்ட் வந்து அந்த கரடியை பார்க்குறாரு. அந்த கரடியை பார்த்த உடனே அந்த தியோடோர் ரூஸ்வெல்ட் சுடலை, அந்த கரடியை சுட மாட்டுறாரு. ஏன் சுட மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கரடி ரொம்ப வயசான கரடி, அது மட்டும் இல்லை அது ரொம்ப உடம்பு வேறு சரியில்லாத ஒரு கரடி, வயசான கரடி, அது உடம்புக்கு முடியாத ஒரு கரடி. அது மட்டும் இல்லாமல் அந்த கரடிகளை சில ஓநாய்கள் என்ன பண்ணிடுச்சுன்னா கடிச்சு வச்சிச்சு. அதனால பயங்கரமான காயங்களோடு இருக்குது. அப்படியேப்பட்ட கரடியை மன்னன் தியோடோர் ரூஸ்வெல்ட் சுட மாட்டுறாரு. அப்போ சுட மாட்டாரு. ஏன் சுட மாட்டாருன்னா, இந்த மாதிரி ஒரு வயசான கரடியை சுடுறதா, இது ஏற்கனவே ஓநாய்கள்லாம் வேட்டை நாய்கள்லாம் அட்டாக் பண்ணிடுச்சு, இதுக்கு மேற்பட்டு நான் சுடுறதா நம்ம விட்டு மன்னன் தியோடோர் ரூஸ்வெல்ட் சுட மாட்டாரு. உடனே இது வந்து என்ன பண்ணுறாருன்னா, மன்னன் வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து கரடியை வந்து பிடிச்சிக்கிட்டு ஆப்போசிட்டில் மன்னன் வந்து ஆப்போசிட் கரடியை பிடிச்சிட்டு அசிஸ்டன்ட் நிற்கிறான். மன்னன் வந்து சுட மாட்டுறாரு. அப்படி இருக்கிறது வந்து ஒரு கார்ட்டூனாக வெளில வருது. அந்த கார்ட்டூன் வந்து அடுத்த நாள் செய்திகளில் வருது. இந்த பக்கத்து கரடியை பிடிச்சிட்டு அசிஸ்டன்ட் நிற்கிற மாதிரி, மன்னன் வந்து அதை சுடாமல் ஆப்போசிட்டில் எதிர்த்து திரும்பி நிற்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் செய்திகளில் அடுத்த நாள் செய்திகளாக வருது. அப்போ இந்த செய்திகள் வந்து என்னென்னா பிரபலமாகுது. அப்போ கார்ட்டூனாக நிறையா இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ கார்ட்டூனாக வரும்போது என்ன அதுலேருந்து பார்க்குறாங்கன்னா, அந்த மன்னன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கரடியை சுட மாட்டார் அவங்கள்ட்ட கார்ட்டூன் வருது. அது நாளடைவில் என்ன பண்ணும்போது காப்பி பண்ணும்போது அந்த போஸ்டரை வேறு மாதிரி காப்பி பண்ணிடுறாங்க. என்னென்னா, மன்னன் வந்து பார்த்திங்கன்னா மன்னன் வந்து பெரிய ஆள் மாதிரியும், அந்த கரடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி கரடியாகவும் இருக்கிற மாதிரி அந்த கார்ட்டூன் வந்து நாளடைவில் மாறுது. அப்போ மன்னன் வந்து ஒரு சின்ன கரடியை சுடலை. அப்போ நம்ம மன்னன் வந்து தியோடோர் ரூஸ்வெல்ட் வந்து ரொம்ப இரக்கமானவர் அப்படி சொல்லி அவரோட இரக்க குணம் வந்து அமெரிக்கா முழுக்க பேசப்பட்டுச்சு. ஆனால் இதை வந்து எல்லாரும் வரவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, மன்னனோட கார்ட்டூனை பார்க்குறாங்க. மன்னன் அந்த பக்கத்தில் நிற்கிறதும் அந்த குட்டி கரடியை சுடாமல் நிற்கிறதும் பார்த்து நிறைய மக்கள் வந்து பார்க்குறாங்க. கார்ட்டூனாக எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அதே இடத்துக்கு அந்த கார்ட்டூனை பார்க்க ஒருத்தர் வராரு. அவர் பேர் மோரிஸ் மைக்டன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே கார்ட்டூனை பார்க்குறாரு. வந்தவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கார்ட்டூனில் ஏதோ ஒன்று இருக்குது, அதாவது அந்த கார்ட்டூனில் மன்னனோட இறக்க குணத்தை மட்டும் பார்த்துட்டு மன்னனோட இறக்க குணத்தை வந்து நிறைய பேசிட்டு போனாங்க. ஆனால் அந்த மோரிஸ் மைக்டன் மட்டும் என்ன பண்ணோன்னா, தொடர்ந்து அந்த கார்ட்டூனை பார்த்துக்கிட்டே இருந்தார். அவருக்குள்ளே என்ன தோணுச்சோ தெரியல. அதே போல் அந்த மன்னனை அந்த கரடி பொம்மை, இந்த 2 கான்செப்டையும் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அவருக்குள்ளே என்ன தோணுச்சுன்னு தெரியல. அதே போல் ஒரு அழகான ஒரு கரடி பொம்மையை என்ன பண்ணிடுறாரு, செஞ்சுறாரு. அந்த கரடி பொம்மையை செஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கரடி பொம்மையை செஞ்சு அவரோட கடையில் வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. அப்போ சேல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, டெக்னிக்கலாக யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த கரடி பொம்மை ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மன்னரோட அந்த கார்ட்டூன் ஃபோட்டோ நான் என்ன சொன்னாலும் அந்த கார்ட்டூன் ஃபோட்டோ இந்த பக்கம் இருக்குது. அப்போ கரடி பொம்மையும் பார்க்குறாங்க. வரக்கூடிய மக்கள் கஸ்டமர்ஸ், அந்த கடையை தேடி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அவர் செஞ்சு வச்ச மோரிஸ் மைக்கன் செஞ்சு வச்ச கரடி பொம்மையும் பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மன்னனோட அந்த கார்ட்டூன், அவர் சுடாமல் நின்னார்ல, அந்த கார்ட்டூனையும் என்ன பண்ணுறாங்க மக்கள் பார்க்குறாங்க. அப்போ வரவங்க எல்லாமே கரடி பொம்மையை நிறைய கேட்குறாங்க. ஏன்னா அந்த கார்ட்டூன் வந்து அந்தளவுக்கு பிரபலமாக போச்சு அப்போ அமெரிக்காவில். அப்போ அந்த கார்ட்டூனை பார்த்து மன்னனோட இயக்கத்தை பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து யோசித்து ஒரு கரடி பொம்மை செஞ்சதை என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஆர்டர் குவிய ஆரம்பிக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, அவரால் நிறைய ஆர்டர் வந்து குவிக்கிறாரு. அப்போ நிறைய கரடி பொம்மைகள் செய்கிறாரு. அப்போ நிறைய செஞ்சு நிறைய சேல்ஸ் ஆகுது. அப்போ இருந்தாலும் அவருக்கு மோரிஸ் மைக்கேலுக்கு என்ன ஒரு ஐடியானா, இப்போ இவ்வளோ தூரம் பொம்மைகள் வந்து விற்று ஒரு தூரம் அவர் வளர்ந்ததுக்கு காரணம் யாருன்னா மன்னன் தியோடோர் ரூஸ்வெல்ட் தான். அப்போ தியோடோர் ரூஸ்வெல்ட்டுக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. என்ன லெட்டர்னா, இந்த லெட்டரில் என்ன தெரிவிக்க போகிறாருன்னா, இந்த கரடி கான்செப்டை வச்சு உங்களோட கார்ட்டூனை வச்சு ஒரு கரடி கான்செப்டில் ஒரு பொம்மை ஒன்று செஞ்சேன். இந்த பொம்மை வந்து இப்போ உங்களால் உங்கள் கார்ட்டூனை வச்சதுனால இந்த பொம்மை வந்து பயங்கரமாக அமெரிக்கா முழுக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா,
இந்த பொம்மைக்கு உங்களோட பேரை வைக்கலான்னு ஒரு சஜஷன் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லி அந்த லெட்டரில் எழுதுறாரு. இதை பார்த்த அந்த மன்னன் தியோடர் ரூஸ்வெல்ட் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியா என்னோட கார்ட்டூனை பார்த்து மக்கள் வந்து நிறைய அதிகப்படியான கரடி பொம்மைகள் வந்து நிறைய வாங்கிட்டு போகிறாங்களா, சந்தோஷம். ஆனால் இருந்தாலும் உங்களோட உழைப்பில் இந்த கரடி பொம்மைகள்லாம் பயங்கரமாக சேல்ஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நீங்கள் என்னோட பேரை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. என்னோட பேர் வைக்கிறதுனால இந்த கரடி பொம்மை அதிகமாக சேல்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கரடி பொம்மைகளுக்கு என்னோட பேர் நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னன் தியோடர் ரூஸ்வெல்ட் பர்மிஷன் கொடுக்குறாரு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, மோரிஸ் மைக்டன் என்ன பண்ணுறாருன்னா அந்த கரடி பொம்மைக்கு பேர் வைக்கிறாரு. தியோடர் ரூஸ்வெல்ட்டை சுருக்கி டெட்டின்னு மாற்றுறாரு. தியோடர் ரூஸ்வெல்ட்டை சுருக்கி டெட்டின்னு மாற்றுறாரு. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய டெடி பியரு. இந்த மாதிரி டெடி பியரு கிட்டத்தட்ட ஒரு 100-120 வருஷத்துக்கு மேலே நம்ம எல்லாரும் வீட்லையும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த டெடி பியர் பொம்மை எப்படிங்கிற வந்துச்சுங்கிற எப்படி டெடினா என்ன பியர்னா என்னங்கிற வித்தியாசம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொம்மைகள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிருக்கோம்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த தியோடர் ரூஸ்வெல்ட் கதை மூலமாக கண்டிப்பாக டெட்டிங்கிறது என்ன பியருங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெட்டிங்கிறது தியோடர் ரூஸ்வெல்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் டெட்டி. அந்த பியருங்கிறது கரடி சொல்லுவோம். அப்போ இந்த டெடி பியர் தான் டெடி பியர் நம்ம எல்லாரும் வாங்கக்கூடிய குழந்தைகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு பொம்மையாக மாறிச்சு. அப்போ இந்த கதை மூலமாக டெடி பியர் எப்படி வந்துச்சுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாக நம்ம கார்ட்டூனை வந்து அந்த கார்ட்டூன்லேருந்து நிறைய பேர் அந்த அமெரிக்கா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா வெறும் கார்ட்டூனை மட்டும் பார்த்து ரசிச்சுட்டு போனாங்க, மன்னனோட இறக்க குணத்தை வந்து பேசிட்டு போனாங்க. ஆனால் மோரிஸ் மைக்டன் மட்டும் என்ன பண்ணாருன்னா, மற்றவங்க போல் இல்லாமல் மற்றவங்கள போல் அந்த கார்ட்டூனை வெறுமனே அவர் ரசிக்கலை. அவர் என்ன பண்ணார்னா அந்த கார்ட்டூன்லேருந்து நம்ம என்ன